ஹல்லேலூயா. அப்படி இருக்கிற இடங்களில் தலைகளை தாழ்த்தி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். ஆண்டவர் இந்த நாளிலே நம்மை கூட்டி சேர்த்ததற்கு ஒரு விசேஷித்த முகாந்திரம் உண்டு. அப்படியே இரு கரங்களை கூப்பி, இயேசுவே இந்த நாளுக்கு நன்றி, உம்முடைய கிருபைக்கு நன்றி. ஒவ்வொருவரும் அப்படியே இயேசுவை நோக்கி பார்க்கலாம். தகப்பனே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். எல்லாரும் அப்படியே இயேசுவை நோக்கி பார்க்கலாம். நாம் தேவனை துதிப்பது ஒரு பெரிய நன்மைக்கு நேராய் கொண்டு சேர்க்கும். ஆண்டவர் நம்மை எல்லா இக்கட்டிலையும், எல்லா போராட்டங்களிலும், எல்லா காரியங்களிலிருந்தும் விடுவிக்க ஆண்டவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஒவ்வொருவரும் அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணுங்க. தகப்பனே, என்னை நடத்தி வந்த பாதைகளுக்காக, குறிப்பாக இந்த 8வது மாதமும் நம்மை காணும்படியாக தேவன் கொடுத்த அளவில்லாத கிருபைகளுக்காக எல்லாரும் அப்படியே கண்களை மூடி, இயேசுவானவர் நம் நடுவே கடந்து வந்திருக்கிறார். அவர் துக்கங்களையும் வேதனைகளையும் எடுத்து நமக்கு ஆண்டவருடைய சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கொடுக்கிறார். ஆண்டவரை நோக்கி பார்த்து சொல்லுங்க, என்னுடைய சந்தோஷத்தை உங்களுக்கு தருகிறேன், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு தருகிறேன் என்று சொன்ன அந்த தேவனுடைய அன்பை நோக்கி எல்லாரும் அப்படியே இயேசுவை நோக்கி பாருங்க. தகப்பனே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். தகப்பனே, உம்முடைய அன்புக்காக, கிருபைக்காக, இரக்கங்களுக்காக, விட்டு கொடுக்காத அந்த அளவில்லாத அன்பு, தயவுள்ள அன்பு, கிருபையுள்ள அன்பு. ஆண்டவரே, எங்களை நடத்துகிற தயவுள்ள கிருபைக்காக, இரக்கங்களுக்காக அப்படியே எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. என்னை இதுவரையிலும் நடத்தினீர், இதுவரையிலும் தாங்கினீர், இதுவரையிலும் என்னை தகப்பனே ஒவ்வொரு காரியங்களில் உங்கள் நன்மையை கட்டளையிட்டீர். ஆண்டவரே, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. நாம் துதிக்கும் பொழுதே தேவனுடைய பலத்தினால் நிரப்பப்படுவோம். நாம் துதிக்கும் பொழுது அவ்வளோ மகிமை ஆவியானவர் நம்மை நடத்துவார். எல்லாரும் இயேசுவை நோக்கி பாருங்க, எல்லாரும் இயேசுவை நோக்கி பாருங்க. ஆவியானவருடைய கரங்கள், ஆவியானவருடைய கிருபையின் கரங்கள், இரக்கத்தின் கரங்கள் ஆண்டவரே வெளிப்படுவதற்காக, ஆண்டவரே நன்மைகள் வெளிப்படுவதற்காக, அப்பாவுடைய நன்மைகள், அப்பாவுடைய கிருபைகள், இரக்கங்கள் வெளிப்படட்டும், வெளிப்படட்டும், வெளிப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் அன்புக்காக ஒவ்வொருவரும் அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இந்த இடத்துல ஆவியானவர் நம்மை பலப்படுத்தும்படி, ஆவியானவர் நம்மை ஸ்திரப்படுத்தும்படி, குறிப்பாக 7 மாத ஆண்டவர் செய்த நன்மைகள், 7 மாத ஆண்டவர் செய்த அற்புதங்கள், அவர் செய்த எண்ணற்ற நன்மைகளை நினைத்து, ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். என்னை நடத்தின தகப்பனே, அந்த அளவில்லாத அன்புக்காக, கிருபையின் அன்புக்காக, விடுவிக்கிற அன்புக்காக, ரட்சிப்பின் அன்புக்காக எவ்வளவு கிருபையா நடத்தினார். கவனித்து பாருங்க. சில காலம் நமக்கு மரணம் நேரிட்டாலும் நல்லா இருக்கும்னு சொன்ன அவ்வளவு கஷ்டமுள்ள நேரங்களை கடந்து வந்திருப்போம். ஆனால் இயேசு கைவிடலை, இயேசு நம்மளை விட்டு விலகலை. ஒவ்வொரு இடங்களையும் அவர் நன்மையானதை, கிருபையானதை கட்டளையிட்டாரே, அதற்காக இயேசுவை நோக்கி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இயேசுவே உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு நன்றி. நீர் செய்த நன்மைகளுக்காக, கிருபைகளுக்காக, பரிசுத்த அந்த தயவுக்காக, நன்மைகளின் பலனுக்காக ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறேன், நன்றி செலுத்துகிறேன். நடத்தி வந்த பாதைகள் பெரிய காரியம், பெரிய காரியம். ஒவ்வொன்றிலும் 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 இயேசு செய்த நன்மைகளுக்காக அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவருடைய கிருபை, ஆண்டவருடைய கிருபை, ஆண்டவருடைய கிருபையின் பலனுக்காக ஒவ்வொருவரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. மெய்யாகவே அவரை துதிக்கிறது பெரிய ஆசீர்வாதம். எங்கே துதி இருக்குதோ அங்கே தேவனுடைய சேமமுள்ள ஆசீர்வாதம் இருக்கும். எங்கே துதி இருக்குதோ அங்கே நிறைய தடைகள் மாறி போகும். ஆண்டவரை நோக்கி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. என்னை நடத்தின தேவனே மெய் ஸ்தோத்தரிக்கிறேன். ஆண்டவரே உங்க கரங்கள், ஆண்டவரே உங்க கிருபைகள், ஆண்டவரே உம்முடைய வல்லமை உள்ள அன்புக்காக, கிருபைக்காக அப்படி எல்லாரும் வலது கரங்களை உயர்த்தி சிங்காசனத்தில் வெற்றிருக்கிற சர்வ வல்லமை உள்ள தேவனே மெய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க. ஆண்டவரே, இந்த நாளில் என்னை ஆசீர்வதிக்க போறதுக்காக, இந்த நாளில் உங்க நன்மையினால் என்னை நிரப்ப போறதற்காக, இந்த நாளில் உம்முடைய கிருபை என்னை பலப்படுத்துவதற்காக, இந்த நாளிலும் உங்க அன்புள்ள கரங்கள் என்னை நடத்துவதற்காக, நான் கவலைப்படும் பொழுது, நான் சோர்ந்து போகும் பொழுது, நான் நொறுங்கின பாத்திரமாய் இருக்கும் பொழுது எனக்காக வந்து அழுது கொண்டு நின்றவர் நீர் ஆண்டவரே, என்னை தேற்றினவர் நீர் ஆண்டவரே. ஒருவேளை என் வாழ்க்கையில நீர் வராவிட்டால் எத்தனையோ முறை என் வாழ்க்கை மரணத்துக்கு நேராய் கடந்து போயிருக்கும் ஆண்டவரே. அவ்வளவு அன்பால் என்னை நடத்தினீர். மனிதர்கள் என்னை குறைவுள்ள பாத்திரமாய் பார்க்கும் பொழுது நீர் மாத்திரம்தான் என்னை மகனாய், மகளாய் பார்த்தீர் ஆண்டவரே. நீர் மாத்திரம்தான் என்னை அன்புள்ள பாத்திரமாய் பார்த்தீர். நீர் மாத்திரம்தான் என்னை விட்டு கொடுக்காமல் நடந்தீர் ஆண்டவரே. உம்முடைய அந்த அளவில்லாத அன்புகளுக்காக, கிருபைகளுக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே. எவ்வளவு அன்பு ஆண்டவரே, எவ்வளவு கிருபை ஆண்டவரே.
அப்படி எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே இயேசுவே, பரிசுத்தர் பரிசுத்தரே. ஒருவராய் சாவாமை உள்ளவரவர், சேரக்கூடா ஒளிதனில் வாசம் செய்பவர். ஒருவராய் சாவாமை உள்ளவரவர், சேரக்கூடா ஒளிதனில் வாசம் செய்பவர். அகிலத்தை வார்த்தையால் சிருஷ்டித்தவர், இயேசுவை உம்மை ஆராதிப்பேன். அகிலத்தை வார்த்தையால் சிருஷ்டித்தவர், இயேசுவை உம்மை ஆராதிப்பேன். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தரே. ஆதியும் அந்தமுமானவர் அவர். எல்லாரும் இயேசுவை பார்த்து நம்மை நடத்தின ராஜா, நம்மளை விட்டு கொடுக்காத அந்த பரலோக அன்பு, அவரை அப்படியே கனம் பண்ணி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இந்த வேளையில் அவருடைய நாமத்தை உயர்த்தும் பொழுது அவருடைய பிரசன்னத்தினால் நீங்க நிரப்பப்படுவீங்க. இருப்பவரும் சீக்கிரம் வரப்போகும் ராஜாவர், இருந்தவரும் சீக்கிரம் வரப்போகும் ராஜாவர். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். எல்லாரும் சிங்காசனத்தில் இருக்கிற ராஜாவை பார்த்து அப்படியே அந்த ராஜாவை பார்த்து பரிசுத்தர் பரிசுத்தர் என்று சொல்லுங்க. இந்த வார்த்தைகளை சொல்லும் பொழுது நமக்குள்ள ஒரு பெரிய சுத்திகரிப்பு உண்டாகும். பரிசுத்தர் பரிசுத்தரே, எல்லா நாமத்தில் மேலானவர், முழங்கால்கள் முடங்கிடும் இவருக்கு முன். எல்லா நாமத்திலும் மேலானவர், முழங்கால் முடங்கிடும் இவருக்கு முன். துதிகன மகிமைக்கு பாத்திரரே, தூயவரே சுவை ஆராதிவே. துதிகன மகிமைக்கு பாத்திரரே, தூயவரே சுவை உயர்த்திடுவே. எல்லாரும் சேர்ந்து சொல்லாமா? எல்லாரும் இயேசுவை நோக்கி பார்த்து நீங்கள் அப்படியே துதிக்கும் பொழுது அந்த பரலோகம் உங்களுக்கு திறக்கட்டும். அநேக தடைகளின் கிரியைகள் அப்படியே உடைக்கப்படட்டும். அநேக சோர்வுகள் நம்மை விட்டு நீங்கத்தக்கதாக. பரிசுத்தர் பரிசுத்தரே, உயரமும் உன்னதமும் சிங்காசனத்தில் வீற்றிருக்கும், உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கும். சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் காணட்டும். சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் காணட்டும். எல்லாரும் சேர்ந்து சேனைகள்
சத்தத்தை உயர்த்தி நீங்க அப்படியே தேவனை துதிக்கும் பொழுதே அவருடைய பிரசன்னம் உங்களை நிரப்பணும். அப்படியே எல்லாரும் இயேசுவை நோக்கி பாருங்க. அவர் பரிசுத்தத்தின் தேவன். அவர் நம்ம மேல வைத்த அன்பு, அவர் நம்ம மேல வைத்த கிருபை ஒவ்வொரு நாளும் பெரிதாய் இருக்கிறது. அப்படி எல்லாரும் எழுந்திருக்கலாமா? தேவனை ஆராதிக்கும்படியாக இருக்கிற இடங்கள்ல முடியாதவர்கள், பலகீனத்தோடு இருக்கிறவர்கள் இருந்து கொள்ளுங்கள். மற்றவர்கள் எல்லாரும் அப்படியே எழுந்திருந்து ஆண்டவரை நோக்கி பார்த்து முதலாவது ஒரு 2 நிமிடம் அப்படியே நம்முடைய கவலைகள், பாரங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் இந்த நாளில் சொல்லி அனுப்பியிருக்கிற ஒரு காரியம், ஒரு அவமானத்தை மாற்றுவது எப்படி, ஒருவனுடைய வாழ்க்கையில் உண்டாகிற அவமானங்களை. ஏன்னா வாழ்க்கையில் சில பகுதிகளை மட்டும் மனிதர்கள் ஒரு சிலர் மாற்றிக்கொள்ள முடியும். ஆனால் வேதம் சொல்லுகிறது அவமானத்தை, நம்ம வாழ்க்கையில் இருக்கிற சில வேளைகளில் நம்மக்கிட்ட இருக்கிற குறை நமக்கு ஒரு அவமானத்தை உண்டு பண்ணும். சில வேளைகளில் நாம் செய்த காரியங்கள் தவறாய் முடியும் பொழுது அவமானத்தை கொண்டு வரும். சில வேளைகளில் நம்முடைய சூழ்நிலை சிலருக்கு முன்பாக அது நமக்கு தலைகுனிவை கொண்டு வரும். இப்படிப்பட்ட நிந்தையான பேச்சுகளை ஆண்டவர் இன்றைக்கு மாற்றும்படியாக, அதிலிருந்து வெளியே எடுத்து கொண்டு வரும்படியாக ஆண்டவர் இன்னைக்கு கொடுத்திருக்கிற வார்த்தை, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. ஆண்டவரை நோக்கி சொல்லுங்க, ஆண்டவரே எனக்கு நீர் கிருபை பாராட்டுகிற தேவன். என் கலங்கி கொண்டிருக்கிற இருதயத்தை, என் வேதனையோடு இருக்கிற இருதயத்தை, எனக்கு யாரும் இல்லைன்னு சொல்லி அழக்கூடிய அந்த இருதயத்தை ஆறுதல் படுத்தவும் பலப்படுத்தவும், என்னுடைய அவமானங்களை மாற்றும்படியாக என் கூட இருக்கிறவர், என்னுடைய அவமானங்களை மாற்றும்படி, நான் எந்த இடத்துல என்னால் முடியாதுன்னு நான் சோர்ந்து போனேனோ அந்த இடத்துல எனக்கு உதவி செய்ய உங்களால் முடியும் ஏசப்பா. அப்படியே ஒவ்வொருவரையும் இயேசுவை பார்த்து சொல்லுங்க, நான் கலங்கி இருக்கிற வேலை, நான் சோர்ந்து போன வேலை, நான் நெருக்கப்பட்டு தள்ளப்பட்ட நேரம், எல்லாத்துலயும் கூட இருக்கிறவர். சில நாள் தோணி இருக்கும், அவ்வளவுதான், இந்த பிரயாணத்துல என் கூட யாருமே வர மாட்டாங்கன்னு. ஒன்றை மாத்திர கவனித்துக் கொள்ளுங்க, நீங்க எந்த நிலையில இருந்தாலும் இயேசு வருவார். எந்த நிலையில இருந்தாலும் இயேசு வருவார். அப்படியே உங்க இருதயங்களை கரங்களை வைத்து சொல்லுங்க, என்னை நேசிக்க யாருமே இல்லை ஆண்டவரே, என்னை புரிந்து கொள்ள யாருமே இல்லை ஏசப்பா. நான் ரொம்ப கலங்கின ஒரு பாத்திரமாய் உங்க நடுவில் வந்து நிற்கிறேன் ஏசப்பா. நான் ரொம்ப உடைக்கப்பட்ட ஒரு பாத்திரமா வந்து நிற்கிறேன். சிலர் இன்னும் என்ன அவர்கள் பார்வையை என்ன அற்பமா பார்க்கிற ஒரு சூழ்நிலை. யோபு தன்னுடைய நிலைமையை பார்த்து சொன்ன ஒரு காரியம் அதுதான், யாரும் அற்பமா இருந்தாலும் எனக்கு முடிவு சம்பூர்ணமா இருக்கும். அது அவன் மேல இருக்கிற நம்பிக்கையில சொல்லல, இயேசு அவ்வளோ வல்லமை உள்ளவர் என்கிறதை வெளிப்படுத்துகிறது. இயேசு அவ்வளோ வல்லமை உள்ளவர், இயேசு அவ்வளோ வல்லமை உள்ளவர். ஒவ்வொருவரும் அப்படியே சொல்லுங்க, என் நிலைமையை மாற்ற உங்களால மட்டும்தான் கூடும், என் நிலைமையை மாற்ற உங்களால மட்டும்தான் கூடும். அப்படியே சொல்லலாமா? தனிமையின் பாதையில் தகப்பனே உம் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ. எல்லாரும் தனிமையின் பாதையில் தகப்பனே உம் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ. எல்லாரையும் சிட்ட சொல்லுங்க, இல்ல சுமந்தது நீங்க தான் ஆண்டவரே. என் தாயின் கருவுல இருக்கும் பொழுது என்ன சுமந்தீங்க. நான் இப்பொழுதும் உங்க நாமத்துல பலப்படுகிறேன், உங்க நாமத்துல நான் நிலை நிற்கிறேன். ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, நம்முடைய அவமானத்தை மாற்ற இயேசுவால் கூடுங்க. நம்முடைய வீழ்ச்சியான சூழ்நிலைகளை மாற்ற இயேசுவால் கூடும். அநேகருடைய நிந்தையான பேச்சின் சூழ்நிலைகளை மாற்ற இயேசுவால் கூடும். ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, எத்தனை அன்பு என்மேல், எத்தனை பாசம் என்மேல்,
எத்தனை அன்பு என்மேல், எத்தனை பாசம் என்மேல், இதற்கு ஈடு என்ன தருவேன் நான், இதற்கு ஈடு என்ன தருவேன் நான், இதற்கு ஈடு என்ன தருவேன் நான், இதற்கு ஈடு என்ன தருவேன் நான். சோர்ந்து போகும் நேரங்கள் எல்லாம், எல்லாரும் அப்படியே பார்த்து எப்படி அனைத்து நடத்தினார் பாருங்க. நீங்க சோர்ந்த நாளெல்லாம் அவர் உங்களுக்கு பலன் தந்தார். நீங்க கவலைப்படும் பொழுது அவர் தான் உங்களுக்கு பலன் கொடுத்தார். மார்போடு அணைத்து கொண்டீரே, கண்ணீரை கணக்கில் வைத்தார், கண்ணீரை கணக்கில் வைத்தீரே, ஆறுதல் எனக்கு தந்தீரே, கண்ணீரை கணக்கில் வைத்தீரே, ஆறுதல் எனக்கு தந்தீரே. அட எத்தனை பாசம் என்மேல், எத்தனை அன்பு என்மேல், எத்தனை அன்பு என்மேல், எத்தனை பாசம் என்மேல், இதற்கு ஈடு என்ன தருவேன் நான், இதற்கு தருவேன் நான். எத்தனை பாசம் என்மேல், எத்தனை அன்பு என்மேல், எத்தனை பாசம் என்மேல், எத்தனை அன்பு என்மேல், எத்தனை பாசம் என்மேல், இதற்கு ஈடு என்ன தருவேன் நான், இதற்கு ஈடு என்ன தருவேன் நான். உடைக்கப்பட்ட நேரங்கள் எல்லாம், உடைக்கப்பட்ட நேரங்கள் அடைக்கலம் எனக்கு தந்தீரே. ஆமென் ஆண்டவரே, எனக்கு உங்க அடைக்கலத்தினால நான் ஒவ்வொரு நாளும் பாதுகாக்கப்படுகிற ஆண்டவரே. நான் அழுத நாட்கள் உண்டு ஆண்டவரே, நான் சோர்ந்து போன நாட்கள் உண்டு ஆண்டவரே. சில வேளைகள்ல ரொம்ப உடைஞ்சு போயிருக்கிறேன். என் கூட எனக்கு இன்னும் இருக்கணும்னு ஆசை ஆண்டவரே. என்னை விட்டு எப்போதும் விலகாதபடி என் கூடவே நீங்க இருங்க ஏசப்பா. எத்தனை பாசம் என்மேல், எத்தனை அன்பு என்மேல், எத்தனை பாசம் என்மேல், இதற்கு ஈடு என்ன தருவேன் நான், இதற்கு ஈடு என்ன தருவேன் நான், இதற்கு ஈடு என்ன தருவேன் நான். சிலர் உங்களை சபிக்கிறாங்கல்ல, நீங்க இனி முன்னேறிவிடவே முடியாதுன்னு. என்னை ஆசீர்வதித்து உயர்த்தி மகிழ்ந்தீரே. ஆமாங்க, இயேசு நம்முடைய சாபத்துல, இயேசு நம்மளை எல்லாரும் தூஷிக்கும் பொழுது, உங்களை தள்ளின பாத்திரமாய் வைத்திருக்கும் பொழுது, மீண்டும் அவர் கிருபை பாராட்டுகிற தேவன். உங்க கண்ணீர் வேதனை எல்லாவற்றையும் துடைக்க அவர் வல்லமை உள்ளவருங்க. அவரை நோக்கி பார்த்து சொல்லுங்க, இதற்கு ஈடு என்ன தருவேன் நான், உள்ளங்கையில் என்னை வரைந்தீரே, இதற்கு ஈடு என்ன தருவேன் நான். எத்தனை அன்பு என்மேல், எத்தனை பாசம் என்மேல், எத்தனை அன்பு என்மேல், எத்தனை பாசம் என்மேல்,
இயேசுவை நோக்கி சொல்லுங்க. இந்த 7 மாதம் நம்மளை தாங்கி இருக்கிறார். இந்த 7 மாதம் அவருடைய கரம் ஒரு நாளும் விலகவே இல்லை. அப்படியே ஒரு 5 நிமிடம் ஆண்டவரோடு உங்களை அர்ப்பணிங்க. உங்ககிட்ட இன்னும் என்னென்னலாம் குறைகள் காணப்படுது, எந்த இடத்துல இன்னும் நான் இதில் தவறு செய்கிறேன் ஆண்டவரே, இதில் நான் இன்னும் விழுந்து போன ஒரு பாத்திரமாய் காணப்படுகிறேன், இதில் இன்னும் நான் முடக்கப்பட்ட பாத்திரமாய் இருக்கிறேன். கடந்த நாட்களில் ஒரு திருச்சபைக்கு ஒரு இரவு ஜெபம் நடத்த கடந்து சென்றிருந்தேன். அவர் சில ஆசீர்வாதங்கள் தான் பெற்றுக்கொண்ட நன்மைகளை பகிர்ந்து கொண்டார். அதில் காரியத்தை சொன்னார். நான் ஒவ்வொரு மாதமும் கடைசி வாரம் முழுவதும் எங்கள் சர்ச்சில் உபவாச கூட்டம் நடத்துவோம். அதில் ஒவ்வொரு நாளும் சொல்லுவோம், இன்னைக்கு எங்களுடைய நெருக்கங்களை மாற்றுங்க, எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை, எங்களுடைய குடும்ப பிள்ளைகளுடைய அந்த சமாதானம் சுகத்திற்காக ஒவ்வொரு நாளும் நாங்கள் ஒவ்வொரு காரியமாக எடுத்து வைத்து நாங்கள் ஜெபிப்போம். அந்த ஜெபம் முடியும் பொழுது, அந்த 6 நாட்களை கடந்து வரும் பொழுது எங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ அற்புதங்களை ஆண்டவர் செய்வார். ஒரு மனிதன் கர்த்தரை தேடும் பொழுதுதாங்க அநேக நன்மைகளை பெற்றுக்கொள்ளுகிறான். அதனால தான் சங்கீதத்தில் இப்படி சொல்லியிருக்கு, கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மை குறைபடாது. ஒருவேளை இயேசுவை தேடுறதுல இன்னைக்கு உங்ககிட்ட என்ன குறை இருக்குது, இயேசுடைய சமூகத்தில் இருக்கிறதுல குறைவு இருக்குதா, ஆண்டவர்கிட்ட அப்படியே ஒப்பு கொடுப்பீங்களா? இன்னும் நான் ஜெபிக்கிறதுல குறைவு இருக்கு ஆண்டவரே, நான் உம்மை தேடுகிறதுல குறைவு இருக்கு ஆண்டவரே, உம்மை பின்பற்றுகிறதுல குறைவு இருக்கு ஆண்டவரே, இது நான் உணர்த்தப்படுகிற ஆண்டவரே. ஒருவேளை இன்னைக்கும் நான் ஜெபித்த ஜெபங்களுக்கு பதில் கிடைக்கலன்னா என்கிட்ட ஒரு குறைவு இருக்கு. கடந்த நாட்களில் ஒரு மகளுக்கு ஜெபிக்கும்படியாக அந்த குடும்பத்துக்கு கடந்து போன பொழுது ஆண்டவர் சொன்னார், இந்த மகள் நல்லா ஜெபம் பண்றா. எப்படி ஜெபம் பண்றா? என்னுடைய ஞானத்திற்காக, என்னுடைய பலத்திற்காக, என்னுடைய அற்புதத்திற்காக ஆண்டவரே, எனக்கு இன்னும் உங்க ஆலோசனை வேணும். நான் கேட்குற அந்த தகப்பனே, அந்த கேட்குற கேள்விக்கெல்லாம் நான் பதில் சொல்லணும். அவள் வேலைக்கு போகிற இடத்துல அப்படி ஜெபம் பண்ணிட்டு போனாள். ஆனாலும் அவளுக்கு தோல்வி மாத்திரமே கிடைத்தது. அவள் சொன்னா, அதுக்கப்புறம் நான் ரொம்ப சோர்ந்துட்டேன், என் ஜெபம் கூட குறைந்து போயிடுச்சு. அந்த இடத்துல ஜெபம் பண்ணும் பொழுது ஆண்டவர் கொடுத்த ஒரு வார்த்தை இதுதான், உனக்கு மாத்திரமல்ல, யோசேப்பினுடைய ஆசீர்வாதத்திற்கு அவன் வெறும் சொப்பனத்தை மாத்திரம் வெளிப்படுத்தும்படியான கிருபையை நான் கட்டளையிடவில்லை. அந்த பெரிய எகிப்து மன்னன் கூட யோசேப்புக்கு முன்பாக தன்னை தாழ்த்தத்தக்கதாக, உன்னை போல் எங்களிடத்துல ஒருவருக்கும் இந்த ஞானம் இல்லை, இந்த தேவ ஞானம் இல்லை, ஆகையால் நீ எப்போதும் இந்த அரண்மனையில் சிறந்தவனாக இருக்கணும், நான் அந்த ராஜ இடத்துல மட்டும் என்ன பண்ணுறேன், இருந்து கொள்ளுகிறேன். எவ்வளோ அந்த பெரிய தலைவர் தன்னை தாழ்த்துகிறார். அப்போ நம்ம வாழ்க்கையிலையும் நாம் மாத்திரம் ஆசீர்வதிக்க இல்லை, என்னுடைய ஞானம் மாத்திரம் இல்லை, நமக்கு எதிராக யாரிடத்தில் நாம் கடந்து போகிறோமோ அந்த நபரை கூட கர்த்தர் தொடணும், அந்த நபரை கூட கர்த்தர் பலப்படுத்தணும், அந்த நபர் கூட நமக்கு உதவி செய்யத்தக்கதாக அவர்களுடைய சிந்தைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் எடுத்து பயன்படுத்தணும். நம்ம வாழ்க்கையில் சில பிரிவினைகள் வந்திருக்கிறது, நம்ம வாழ்க்கையில் சிலரோடு ஐக்கியமில்லாமல் இருக்கிறோம். அந்த நபருடைய இருதயத்தை மாற்றும், அந்த இருதயம் உம்மை போல் மாறட்டும் ஆண்டவரே. உம்மிடத்துல கேட்ட காரியம் இல்லைன்னு சொல்லி ஒன்றுமே இல்லை ஆண்டவரே, உமக்கு லேசான காரியம், என் பார்வையில் அது பெரிதாக இருக்கலாம், ஆனால் உம்முடைய பார்வையில் அது லேசான காரியமே ஆண்டவரே. எனக்கு உங்கள் கிருபை வெளிப்படட்டும், எனக்கு உங்கள் தயவு வெளிப்படட்டும், எனக்கு உங்கள் ஆசீர்வாதம் வெளிப்படட்டும். அப்படி கேட்டு ஏசிட்ட மண்டாடுங்க. எந்த காரியத்தில் அது தடையாக இருக்குது, எந்த காரியத்தில் நான் இன்னும் நன்மையை பார்க்கல, எந்த காரியத்தில் நான் இன்னும் அற்புதத்தை பார்க்கல, அந்த இயேசுவை பார்த்து சொல்லுங்க, என் வாழ்க்கையில் உங்கள் அற்புதம் நடக்கணும் ஆண்டவரே. எல்லாருக்கும் ஆசீர்வதிக்கிறது போல தாங்க உங்களையும் நல்ல ஆசீர்வாதத்தினால் நிரப்ப தேவன் வல்லமை உள்ளவர். ஒருவேளை இன்னைக்கு மற்றவர்கள் கிடைத்த எந்த நன்மையை நாம் பார்க்கல நினைக்கிறீங்களா? இயேசு அதையும் தர வல்லமை உள்ளவருங்க. சில வேளைகள் அதை கருத்தாய் ஜெபிக்காத குறைகள் நம்ம இடத்துல இருக்கலாம். ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே உங்களால முடியாத ஒரு காரியம் நான் கேட்டிருந்தா இது இல்லைன்னு சொல்லி இருக்கலாம், ஆனா நீங்க சொல்லியிருக்கீங்களே என்னால் செய்யக்கூடாத அதிசயமான ஒரு காரியம் உண்டோ, அப்ப எல்லாவற்றையும் செய்ய இயேசு வல்லமை உள்ளவர், எல்லாவற்றையும் செய்ய இயேசு மகிமை பொருந்தினவர். நீங்க ஜெபிச்ச எத்தனை பேருக்கு விடுதலை நடந்திருக்கு, நீங்க ஆலோசனை கொடுத்து எத்தனை பேர் மாற்றடைந்திருக்கிறாங்க. ஆனாலும் என் வாழ்க்கையில ஏதோ ஒரு கேள்விக்குறி. அப்படிப்பட்டவர் அல்லங்க இயேசு. என் தேவன் எல்லாருக்கும் நன்மை செய்கிறவர், எல்லாருக்கும் நன்மை செய்கிறவர். ஆபிரகாமே, நான் உனக்கு மட்டும்தான் அற்புதம் செய்வேன்,
லோத்து இப்படி ஆக போறான்னு சொல்றதுக்கு தான் வந்திருக்கிறேன். இல்ல, லோத்துக்கும் கர்த்தர் அற்புதம் செய்தார். அவன் ஆபிரகாமை விட்டு தள்ளி இருந்தாலும் அவனுக்கு அற்புதம் செய்தார். இன்னைக்கு உங்களை விட்டு தூரமாய் இருக்கிறவர்கள் கூட அற்புதம் செய்ய வல்லமை உள்ளவர். ஆண்டவர் உங்களுக்கும் அற்புதம் செய்ய வல்லமை உள்ளவர். அவரை நோக்கி பார்த்து சொல்லுங்க, என் வாழ்க்கையில உங்க கிருபை, என் வாழ்க்கையில உங்க நன்மையின் துளிர் விடுகிற அந்த சூழ்நிலைகள் உண்டாகட்டும் ஏசப்பா. அப்படியே ஒரு 2 நிமிடம் கண்ணீரோட உங்க பிரச்சனையை மாத்திர இயேசுவுக்கு முன்பாக, ஆண்டவரே நீர் கொடுத்த வாக்குத்தத்தம் என்னில் நிறைவேற ஒப்பு கொடுக்கிறேன். நீர் கொடுத்த வாக்குத்தத்தம் என்னில் நிறைவேற ஒப்பு கொடுக்கிறேன். நான் ஒரு உடைந்த பாத்திரம் என்பதை அறிந்திருக்கிறேன். என் ஜெபத்தினால எனக்கு அற்புதம் நடப்பதில்லை, ஆனாலும் உங்க கிருபை பெரியது ஏசப்பா. உங்க இரக்கங்கள் பெரியதாண்டவரே, உம்முடைய தயவு பெரியதாண்டவரே. ஒவ்வொருவரும் வாய்களை திறந்து கர்த்தாவே எனக்கு இறங்கும், கர்த்தாவே எனக்கு இறங்கும். என் சூழ்நிலைகள் இருக்கிற பாடுகள் வேதனைகள் மாறத்தக்கதாக ராஜாவே எனக்கு இறங்கும். சர்வ வல்லமை உள்ளவரே எனக்கு இறங்கும். என் மீது நீர் காண்பிக்கிற அன்புக்காக ஆண்டவரே, எனக்கு இல்லை என்று சொல்லாதவர் நீர் ஒருவர் தான் ஆண்டவரே. என்னை தள்ளி நில் என்று சொல்லாதவர் நீர் மாத்திரம்தான் ஆண்டவரே. எனக்கு எப்போது நன்மை செய்கிறவர் நீர் மாத்திரம்தான் ஆண்டவரே. எனக்கு கிருபையை கட்டளையிடுங்க ஏசப்பா. எனக்கு கிருபையை கட்டளையிடுங்க ஏசப்பா. எனக்கு கிருபையை கட்டளையிடுங்க ஏசப்பா. எனக்கு கிருபையை கட்டளையிடுங்க. ஒருவேளை நான் இன்னும் சரியாகாம இருக்கிறேனோ, ஆண்டவர் இந்த இடத்துல ஒரு நபரை எனக்கு காண்பிக்கிறார். ஒரு கார் டயருக்கு பஞ்சர் ஒட்டுற ஒரு நபர். அவர் அந்த வீலை முதல்ல கலத்தி அதில் இருக்கிற அந்த டயரை எடுத்து அதில் இருக்கிற அந்த முழுவதையும் அவர் கையால் தேய்ச்சி அதில் ஏதாவது குத்தி இருக்கான்னு பார்க்குறாரு. அதனுடைய ஒரு சின்ன ஆணி அதை எடுத்து வெளியே போட்டுட்டு அதற்கு பின்பு அதில் ஒட்டி அதுக்கு சில பவுடரெல்லாம் போட்டு மறுபடியும் அதை ஆயத்தப்படுத்தி வைக்கிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், அதை பார்த்துட்டு உன் வாழ்க்கையில் இருக்கிற தோல்விக்கு எங்கேயோ ஒரு இடத்துல அந்த ஆணியை போல ஒரு சின்ன ஆணி தான், ஆனால் முழு வாகனத்தை நிறுத்திடுச்சு. ஒரு சின்ன காரியம் உனக்குள்ள இருந்து உன் முழு ஆசீர்வாதத்தையும் தடை பண்ணியிருக்கா. ஆண்டவர் இந்த விஷனை காட்டி சொல்றாரு, இப்படி என் பிள்ளைகள் ஏதோ ஒரு காரியத்துல அந்த முள் போன்ற ஒரு பகுதி அந்த முழு ஆசீர்வாதத்தையும் அந்த வாழ்க்கையை கடந்து போக முடியாத அளவு எங்கேயோ ஒரு இடத்துல நிறுத்தி வச்சிருக்குதா. உனக்கு முன்பாக எல்லாரும் வேகமா போகும் பொழுது நீங்க அப்படியே நின்று கொண்டு இருக்கிறீங்களா? ஒருவேளை அந்த முள்ளு எதுன்னு தெரியலையா? ஒருவேளை அந்த முள்ளை எடுத்து போட ஆள் இல்லையா? ஒருவேளை உங்களை தூக்குனாதான், அந்த வாகனத்தை தூக்குனாதாங்க அந்த டயரை கலட்ட முடியுங்கிற நிலையில இருக்கிறீங்களா? 99 ஆடை விட்டுட்டு ஒரு ஆடை தேடுற ஒரு இயேசு இருக்கிறாரு. 99 ஆடை விட்டுட்டு ஒரு ஆடை பராமரிக்கிற ஒருவர் இருக்கிறாரு. அவருக்கு அந்த ஆடு மேல ரொம்ப பாசம் உண்டு. அவருக்கு அந்த ஆடு மேல ரொம்ப நேசம் உண்டு. அந்த ஆடை ஒரு நாள் அவர் கீழே விடுறதே இல்லை. இன்னும் அந்த ஆட்டுக்காக வந்திருக்கிறாரு. இன்னைக்கு அந்த ஆட்டுக்குட்டிக்காக வந்திருக்கிறாரு. அந்த ஆட்டுக்குட்டி பலனடையும்படியாய் வந்திருக்கிறாரு. அந்த ஆட்டுக்குட்டிக்கு யாரும் இல்லைங்கிறதுனாலே வந்திருக்கிறாரு. அந்த ஆட்டுக்குட்டி ரொம்ப நாள் அப்படியே தவித்திருக்குங்கிறதுனால வந்திருக்கிறாரு. அந்த ஆட்டுக்குட்டி சோர்ந்து போயிட்டு தெரிஞ்சு வந்திருக்கிறாரு. ஆண்டவர் நோக்கி பாருங்க. அப்பாவுடைய கரங்கள் இறங்கட்டும், அப்பாவுடைய வல்லமை இறங்கட்டும், அப்பாவுடைய மகிமை இறங்கட்டும், அப்பாவுடைய பலன் இறங்கட்டும். இயேசு உங்களை கைவிடுறதில்லை. இயேசு உங்களை விட்டு விலகிறதில்லை. இயேசு உங்களை மறக்கிறதில்லை. சொல்லுங்க சொல்லுங்க, ஆண்டவரே இந்த ஆணியை எனக்கு எடுத்து போடுங்க ஆண்டவரே. இந்த பாடை என்னை விட்டு எடுத்து போடுங்க ஆண்டவரே. இந்த வேதனையை என்னை விட்டு எடுத்து போடுங்க ஆண்டவரே. மறுபடியும் சொல்லுகிற, இயேசுவால மட்டும்தான் உங்களுக்கு அற்புதம் செய்ய முடியும். இயேசுவால மட்டும்தான் அந்த வேதனையை நீக்க முடியும். இயேசுவால மட்டும்தான் கண்ணீரை துடைக்க முடியும். எந்த நன்மையை எதிர்பார்க்காமல் எனக்கு ஒருவர் அற்புதம் செய்ய உண்டு. அவர் என் இயேசு. அவரை கரங்களை தட்டி சொல்லுங்க, என் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா நின்று போன சூழ்நிலைகள் என்னை விட்டு நீங்கட்டு ஏசப்பா, என்னை விட்டு நீங்கட்டு ஏசப்பா. எனக்கு உங்க அற்புதத்தை வெளிப்படுத்துவீராக. எனக்கு உங்க அற்புதத்தை வெளிப்படுத்துங்க ஏசப்பா.
சொல்லுங்க, என்னால முடியல, என்னால கடந்து போக முடியல. ஒவ்வொரு இடத்துல அவமானப்படும் பொழுது சில வேளைகளில் தோணுது, நான் சரியில்லாததுனால தானே ஆண்டவரை இவ்வளவு கஷ்டப்படுகிறேன், என்னை சரிப்படுத்துங்க ஏசப்பா, என்னை சரிப்படுத்துங்க ஏசப்பா, இல்லை சரிப்படுத்துங்க ஏசப்பா, என்னை சரிப்படுத்துங்க ஆண்டவரே. என் நாமத்துல எதை கேட்டாலும் தருவேன்னு சொன்னீங்கல்ல, என் வாழ்க்கையில இன்னும் நான் எழும்ப கூடாதபடி என்கிட்ட காணப்படுகிற அந்த குறை மாற அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே, அந்த குறை மாற அர்ப்பணிக்கிறேன். நீண்ட நாளா அழுதுகிட்டு இருக்கிறேன் சப்பா, நீண்ட நாளா கண்ணீர் சிந்தி கொண்டு இருக்கிறேன். யாருக்கிட்டையாவது கவலையை சொல்லி கொட்டி தீர்க்கணும் போல இருக்கு. என்னை யாரு நேசிக்காதனால யாருகிட்ட அந்த பாரத்தை இறக்கி வைக்கல சப்பா. என்கிட்ட உதவி கேட்கிற நிறைய பேர் எனக்கு உதவி செய்ய முன் வரல. ஆனா நீங்க ஒரு நாள் என்கிட்ட உதவி கேட்கல, உதவி செய்து கொண்டிருக்கிறீங்க. வலது கரங்கள் அப்படியே உயர்த்தி என்னை முற்றிலும் தாழ்த்துகிறேன். இந்த மாதத்துல நான் இன்னும் உங்க நாமத்துல விடுவிக்கப்படணும், அற்புதத்தை பார்க்கணும். என்னால முடியாதுன்னு எனக்கு நல்லா தெரியும் ஏசப்பா, என்னால முடியாதுன்னு எனக்கு நல்லா தெரியும் ஏசப்பா. உங்களால மட்டும்தான். பிள்ளைய குறித்து கவலையா இருக்கிறவங்க அப்படியே பிள்ளைய கண்களுக்கு முன்பாக நிறுத்துங்க. குடும்பத்தில் ஏதோ ஒரு பாரம் என்ன அழுத்துதுங்கிறவங்க அப்படியே ஒப்பு கொடுங்க. யார் வெறுத்தாலும் இயேசு வெறுக்கிறதில்ல, யார் கைவிட்டாலும் இயேசு கைவிடுறதில்ல. உன்னை ஒதுக்குறவங்க நிறைய பேர் உண்டு. சில வேளையில தோணும், நான் குறையுள்ள பாத்திரம் ஏசப்பா, நான் குறையுள்ள பாத்திரம். ஆண்டவரை நோக்கி சொல்லலாமா? சத்துரு சிரிக்கையில் அல்லேலூயா, ஏளனம் செய்கையில் அல்லேலூயா, சத்துரு சிரிக்கையில் அல்லேலூயா, ஏளனம் செய்கையில் அல்லேலூயா, என் எதிரி பெருக பெருக என் பந்தி அளவு பெருகும். நான் துதித்து பாடும்போது சிறைச்சாலை கதவு திறக்கும். என் பெருக பெருக அப்படியே சுவை நோக்கி அவர் மட்டும்தான் நம்முடைய கண்ணீரை மாற்ற முடியும். பாடும்போது சிறைச்சாலை கதவு திறக்கும். அல்லே பார்த்து அப்படியே வலது கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. என் உயர்விலும் என் தாழ்விலும் என் ஆத்துமா பாடும். என் உயர்விலும் என் தாழ்விலும் என் ஆத்துமா பாடும். அல்லே ஆண்டவர் உங்களுக்கு ஒரு பெரிய உயர்வு கட்டளையில இருக்கிறார். இந்த
மாதத்துல நீங்க எதிர்பார்க்கறதுக்கு மேலான நிறைய அதிசயங்களை இயேசு செய்ய போகிறார். ஒருவேளை நீங்க சோர்ந்து போன ஒரு பாத்திரமா இருக்கலாம். சூழ்நிலைகள் முடியல, என்னால இந்த பிரச்சனையை சமாளிக்க முடியலன்னு இருக்கலாம். ஆனால் இயேசு உங்களுக்கு அற்புதம் செய்வார். இயேசு உங்களுக்கு நன்மையானதையும், இயேசு உங்களுக்கு நிறைய விசேஷமான காரியங்களை அவர் செய்ய வல்லமை உள்ளவர். அவர் கட்டுகளை தடைகளை உடைத்து கூட அவர் வல்லமை உள்ளவர். நீங்க மாத்திர சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். என் உயர்விலும் என் தாழ்விலும் என் ஆத்துமா பாடும் அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படியே ஒப்பு கொடுக்கலாமா? உங்களை உயர்த்தும்படியாக இந்த நாளில் ஆண்டவர் வெளிப்பட்டிருக்கிறார். எந்த வாகனம் நிற்க அந்த ஒரு சின்ன ஆணி தடையா இருந்ததோ, அதே போல இன்னைக்கு நம்முடைய இருதயத்தில் இருக்கிற சில குறைகளை ஆண்டவர் மாற்றுவார். அதிலிருந்து எனக்கு ஒரு விடுதலை தருவார். மறுபடியும் சொல்றேன், இயேசுவால மட்டும்தான் நமக்கு 100% அற்புதம் செய்ய முடியும். இயேசுவால மட்டும்தான் 100% நமக்கு நன்மையானதை தர முடியும். அவருக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். அவர் எந்த இடத்துலையும் உங்களை விட்டு விலகாதபடி இருக்கிற தேவன். அவர் ஒவ்வொரு இடங்களையும் உங்க இக்கட்டுகள், உங்க சோர்வுகள், உங்க தளர்வுகளை அவர் மாற்ற வல்லமை உள்ளவர். அப்படியே உங்க பிள்ளைகளுக்காக அப்படியே ஒரு 2 நிமிடம் உங்க குடும்பத்திற்காக ஜெபிக்கலாமா? ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாமா? ஆண்டவரே, உங்க கிருபைகள், இரக்கங்கள், வல்லமைகள் வெளிப்படட்டும். ஆவியானவருடைய நன்மைகள், ஆவியானவருடைய கிருபைகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் எங்கள் குடும்பங்களையும் எங்கள் பிள்ளைகளையும் எங்கள் சந்ததிகளையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க வல்லமை உள்ளவர். எங்களுக்கு நேர்த்தியான இடங்கள்ல உம்முடைய சுதந்திரத்தை வைத்திருக்கிறீர் ஆண்டவரே. எங்களுக்கு நேர்த்தியான இடங்கள்ல உங்க அன்பின் வல்லமை வைத்திருக்கிறீர் ஆண்டவரே. உங்க கிருபைக்காக என் பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே. உங்க தயவு எங்களை ஆசீர்வதிக்கட்டும் ஆண்டவரே. உங்க வல்லமையின் கரங்கள் எங்களை ஆசீர்வதிக்கட்டும். எங்களை பலப்படுத்துகிற, எங்களை ஸ்திரப்படுத்துகிற, எங்களை திடப்படுத்துகிற ஆண்டவருடைய நன்மைகளுக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும்னு சொல்லுங்க. எங்க பிள்ளைகள் மேல ஆண்டவரே, எனக்கு இருக்கிற பண நெருக்கத்துல எல்லாவற்றிலும் என் இக்கட்டை கர்த்தர் மாற்றி போடுவீராக. ஆண்டவரே, நீர் கிரியை செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, நீர் கிரியை செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன். ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். தொடர்ந்து எங்களை ஆசீர்வதிங்க. தொடர்ந்து எங்களை உங்க நன்மையில் நிரப்புங்க. இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் பிதாவே, ஆமேன். அப்படியே நம்ம ஜெப நிலையில் இருப்போம். இந்த வேளையில கூட தேசத்துக்காக